Hi students, set language கனமொழியில் exercise 1.2ல third sum பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றில் எவை சமண கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சமக்கணங்கள் என கூறுக. A ஆங்கில எழுத்துக்களின் கணம், B வவ்வல் என்ற எழுத்துக்களின் கணம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து போகலாம். Which of the following sets are equivalent or unequal or equal sets? The sets of vowels in English alphabets, the set of all letters in the word vowel. The first questionக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். First question, English alphabets vowel A, E, I, O, U. இப்போ நான் இதுக்கு என்ன பார்க்குறேன், n of A எத்தனைன்னு பார்க்குறேன். 1 2 3 4 5 வேர்ட்ஸ் இருக்குது, 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ பியில் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸை தனித்தனியாக பிரித்து எழுதுகிறேன். V, O, W, E, L. இதுலேயே ஹவு many elements coming? 5. அப்போ n of B is equal to 5. அப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம், ஆனால் என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் செட்ஸு. ஈக்குவல் அப்படின்னாக்க இங்கே ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா ஏஇஐஓயு, இங்கேயும் ஏஇஐஓயு தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் செட்ஸு. அன்ஈக்குவல் அப்படின்னா இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் அன்ஈக்குவல். யூ அண்டர்ஸ்டாண்டு? ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் கிவன் செட் இஸ் ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று, சி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு 2 3 4 5 and D equal to X such that X belongs to script W, comma 1 less than X less than 5. இப்படிதான் கொடுத்துருக்காங்க செகண்ட் செம்மு. ஸோ ஓகேவா? இப்போ செகண்டை பார்க்குறதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக ரைட் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு நேம் வந்து ஹோல் நம்பர்ஸ், முழுக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்கிரிப்ட் W அப்படின்னா அப்போ 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5, 1க்கு மேலே 5க்குள்ள 2 3 4. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, 2 3 4 5 இருக்குது. சரிங்களா? அப்போ n ஆஃப் சியோட டோட்டல் எலிமெண்ட்ஸு 4, இங்கே n ஆஃப் டியோட டோட்டல் எலிமெண்ட்டு 3 தான் இருக்குது. அப்போ n ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் டி ஈக்குவலா? இஸ் நாட் ஈக்குவல். அதனால் n ஆஃப் சி இஸ் நாட் ஈக்குவல் டு n ஆஃப் டி. செட் சி அண்ட் டி ஆர் அன்ஈக்குவல் செட்ஸ். Next sum, x is equal to x such that x is a letter in the word life. Next y is equal to f, I, L, E. இது என்ன செட்ஸ்ன்னு பார்க்கணும். ஈக்குவலண்டா, ஈக்குவல் செட்டா, அன்ஈக்குவல் செட்ஸான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு நான் ரைட் பண்ணிக்கிறேன். x is equal to L, I, F, E அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒய் செட்ஸு அதே ஆர்டரில் ரைட் பண்ணால் ஃபஸ்ட்டு எல்லை ரைட் பண்ணிக்கிறேன், அடுத்தது ஐயை ரைட் பண்ணிக்கிறேன், அடுத்தது எஃப்பு, அடுத்த செட்டு இ, இப்படி ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ
n of x is equal to 4, n of y is equal to 4. அப்போ n of x is equal to n of y ஈக்குவலாக இருக்கா? அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த செட்டு x and y are equal sets. The sets x and y are equal sets. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். Next fourth, g is equal to x such that x is a prime number 3 less than x less than 23. The prime numbers 3க்கு மேலே 23க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 4 வந்து காம்போசிட் நம்பர், 5 7 11 13 17 19 இதுதாங்க prime factors. Divisor of 18, divisor of 18 அப்படின்னா 18ஓட டிவைசரை பார்க்கணும். 1 into 18 கொடுக்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 into 9 சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 into 6 சொல்லலாம். 2 4 6 சரிங்களா? வேறு எதை கொடுத்தாலும் திரும்பவும் ரிப்பீட்டடாக அதே சேம் தான் வரும். அப்போ இதுதான் டிவைசர் ஆஃப் 18. 1 2 3 6 9 18 இதுதான் டிவைசர் ஆஃப் 18. இப்போ நான் ஜியோட வேல்யூஸை ரைட் பண்ணுறேன். 5 7 11 13 17 19 இது ப்ரைம் ஃபேக்டர் 3 above 23க்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸு. அப்போ இது n ஆஃப் ஜியோட வேல்யூஸும் என்னன்னு பார்த்துரும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 3 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ இதுதான் ரைட் பண்ணணும். 1 2 3 6 9 18 1 2 3 6 9 18 இங்கே பார்த்தீங்கன்னா 3 6 எலமெண்ட்ஸ் இருக்கா? n of h is equal to 6 elements. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? போத்தையும் பார்க்குறப்ப ஈக்குவலன்ட் செட்ஸ்ன்னு சொல்லலாம். the sets g and h are equivalent sets. that's all. sum completed. third sum completed. next fourth sum பார்க்கலாம். பின்வருவற்றில் எவை வெற்றுக்கணம் எது ஓருறுப்பு கணம் என காண்க. ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட்டு. ஒன் செட்ஸு கொடுத்துருக்காங்க, அந்த செட்ஸை பார்த்துட்டு அது நல் செட்டா அது சிங்கிள்டன் செட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செட்ஸை எடுத்துக்கிறோம். ஏன்ட்டு ஒன் செட்டை எடுத்துக்கிறோம். A equal to x such that x belongs to script n, comma 1 less than x less than 2. இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஒன்றுக்கு மேலே 2க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸே இல்லை. அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம்? A equal to empty set. அப்போ set A is an empty set or null set. அதாவது வெற்றுக்கணம் அல்லது வெறுமை கணம் அப்படின்னு அர்த்தம் தமிழில். செகண்ட் கொஷின் பார்க்குறோம். B equal to the set of all even natural numbers which is are not divisible by 2. Not divisible by 2.
ஈவன் நம்பர் அப்படின்னாலே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2 4 6 8 10 அண்டு எக்ஸட்ரா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதை எதால் டிவைட் பண்ணாலும் இது 2ஆல் டிவைட் பண்ணும். ஆக டிவைட் பண்ணாத ஈவன் நம்பர்ஸே இல்லை. 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் தான் எல்லா நம்பர்ஸுமே. அப்போ B is equal to empty sets. சரிங்களா? அப்போ B is an empty set or null set. அதாவது வெற்றுக்கணம் அப்படின்னு ரைட் பண்ணிருந்தா தமிழில். That's all. Second sum completed. Next third sum. Third sum பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு C is equal to 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்லி ஒன் எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு எலமெண்ட்டு C is equal to 0 அப்படின்னு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்படி ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா என்னென்னு எழுதலாம்னா C has an singleton sets. ஒருமை கணம். சரிங்களா? ஓருறுப்பு கணம். C is an singleton sets. Next fourth question. D the set of all triangles having 4 sides. The set of all triangles having 4 sides அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சைடு ட்ரையாங்கிள் வந்து எப்படிமா 4 சைடு இருக்கும்? ஸ்கொயர் தான் 4 சைடு இருக்கும். ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு ABC 3 சைட்ஸு தான். அப்போ 3 சைட்ஸுன்னாக்க இங்கேயும் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 3 சைட்ஸு. இங்கே வந்து ட்ரையாங்கிள் வந்து 3 சைட்ஸு கிடையாது, 3 சைட்ஸ் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 4 சைட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எம்டி செட்டு தான். அப்போ D is an empty set or null set. இது எப்படி எழுதணும்னா ஓருறுப்பு கணம் அப்படின்னு எழுதணும். சம் கம்ப்ளீட்டட். ஃபோர்த் ஒன்று கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட கணஜோடிகள் வெட்டுங்கணங்களா இல்லை வெட்டாங்கணங்களா? ஸ்டேட் விச் பேர் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லூப்பிங். இப்போ ஃபஸ்ட்டு சம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த சம்ஸை பார்ப்போம். 2 செட்ஸு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சம்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் A ஈக்குவல் டு FIAS, தென் B is equal to ANFHS இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போத் வேல்யூஸும் டிஸ்ஜாயிண்டாக ஆர் ஓவர்லூப்பிங்கான்னு பார்க்கணும். டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா இதில் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், A இன்டர்செக்ஷன் B, A செட்ஸ் வேல்யூஸை ரைட் பண்ணணும் அண்டு B செட்ஸ் வேல்யூஸை ரைட் பண்ணணும். ANFHS போத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணணும். Fவும் இருக்கா, அடுத்தது A இருக்குதா, அடுத்தது S இருக்குது. இதுதான் A இன்டர்செக்ஷன் B. அப்போ A இன்டர்செக்ஷன் B இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி செட்டு. அப்படி எம்டி செட்டு இல்லை அப்படின்னா கிவன் செட்ஸ் ஆர் ஓவர்லூப்பிங் செட்ஸு. கிவன் செட்ஸ் ஆர் ஓவர்லூப்பிங். அப்போ இது வெட்டாகணங்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழில்.
கொடுக்கப்பட்ட 2 கணங்கள் வெட்டா கணங்கள். இது வெட்டும் கணம், அதாவது டிசைன்டு செட்டு அப்படின்னா தான் வெட்டா கணம். ஓவர்லப்பிங் அப்படின்னா வெட்டும் கணம். சரிங்க. நெக்ஸ்ட் சம்மு. செகண்ட் கொஸ்டின், C is equal to x such that x is a prime number, x greater than 2. Next third, x such that x is an even prime number. இப்போ நான் இதுக்கு ரைட் பண்ணுறேன், C செட்ஸுக்கு ரைட் பண்ணுறேன். x greater than 2 prime நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2க்கு மேலே இருக்கக்கூடிய prime நம்பர்ஸ் 3, 5, 7, 11, 13, 17, 19 அப் டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டி, எக்ஸ் இஸ் அ ஈவன் பிரைம் நம்பர். ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னா 2 மட்டும்தாங்க. இப்போ சி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னாலே பார்த்தாலே தெரியும் இது எம்டி செட்டு தான். சரிங்களா? அப்போ எம்டி செட்டுனா கிவன் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்டு. கிவன் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்டு. வெட்டா கணங்கள் அப்படின்னு இதுதான் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்டு சம்மு. இதை பார்க்கட்டோம்னா வரையும் எக்ஸ் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 24. 24 உடைய ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஏ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ரைட் பண்ணணும். 30க்குள்ளே இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24க்கு ஃபேக்டர் எடுக்கிறோம். இப்போ 24க்கு ஃபேக்டர் எடுத்தோம்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு ஒன்று 1 × 24 அப்படின்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 × 12 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 3 × 3ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸு? 3 6 ஆர் 18, 3 8 ஆர் 24. நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறது 4 × 6. நெக்ஸ்ட்டு 5ஆல் பண்ண முடியாது. மொத்தம் எத்தனை வருது? 8 வரும். 3 6 8, இங்கே பாருங்க 3 6 8 வருதுங்களா? அப்போ இது எல்லாமே இ செட்ஸோட எலமெண்ட்ஸு. இதை இப்படி தான் எடுத்து எழுதிக்கணும். ஃபேக்டர் அப்படின்னா இதுதான் ஃபேக்டர். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர்ஸை ரைட் பண்ணிக்கிறோம். 1 2 3 4. நெக்ஸ்ட்டு 6 8 12 24. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ எஃப் செட்ஸோட வேல்யூஸு 3 6 9 12 15 18 21 24 27. இப்போ என்ன பண்ணணும்? இ இன்டர்செக்ஷன் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இ இன்டர்செக்ஷன் எஃப் பார்த்தோம்னா 3 காமனாக இருக்குது, 6 காமனாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த 12 காமனாக இருக்குது. அவ்வளோதான். 3 6 12, 3 6 12 இதுதான் இ இன்டர்செக்ஷன் எஃப்ல காமனாக இருக்குது. அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி செட்டு. எம்டி செட்டு இல்லை. அப்போ இது ஓவர்லாப்பிங் செட்ஸு. அப்படின்னா வெட்டும் கணங்கள். செம்மு 5th செம்மு கம்ப்ளீட்டடு. Thank you for watching.